மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியாரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த அற்புதமான பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிய கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி. ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15 முடியுள்ள வசனங்கள். அதிலே மனதிலே நிற்கும்படியாக 2-3 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். கவனமாய் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. 5வது வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணியை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8வது வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். 15வது வசனம். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். ஜெப நிலையிலே நாம் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 3வது ஞான பாடல் முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் நாம் பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 3வது பாடல் முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் நாம் பாடுவோம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோ எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மாய் சேர எங்கள் சிந்தாயாய் நீர் மாற்றும் தெய்வ சொல்லு கோட்பாடு மாகி மாயே ஜோதியே சுவாமி நாங்கள் மாயமர பாடி கஞ்சிலே வாசனத்தை கேட்டுணர வாய்ச்ச விமானமும் காணும் தீர உண்டு போக
அன்பின் பரலோக கர்த்தாவே, மகிமையின் ஜோதியே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று நாங்கள் திருமறையிலே பார்க்கிறோமே சுவாமி. அவ்விதமாகவே உம்முடைய வேதத்தை நேசிக்கிற மக்களாக உம்முடைய வார்த்தைகளை இருதயத்திலே பதித்து வைத்து அதன்படி நாங்கள் வாழ்கிற மக்களாக தொடர்ந்து திகழ ஆண்டவர் கிருபை புரியும். கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசு இரட்சகர் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கேரளா கொச்சின் பகுதியை சேர்ந்த ஒரு அருள் சகோதரி, கத்தோலிக்க திருச்சபையிலே அருள் சகோதரியாக இருந்த ராணி மரியா மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் அதிலிருந்து ஒரு உதம்பூர் என்ற ஒரு பகுதி, அதிலிருந்து 5 மணி நேர பயணம், ஆதிவாசி மக்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே ஆண்டவருடைய பணியை செய்து வந்தார்கள். ஏராளமான பண முதலைகள் இந்த வட்டிக்கு கொடுத்து இந்த மக்களை அடிமை போல வைத்திருந்தார்கள். இந்த ராணி மரியா என்ன செய்தார்கள் என்றால், மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டினார்கள். நீங்கள் ஏன் இவ்விதமாய் வட்டிக்கு வாங்கி சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள், அரசு பல நல திட்டங்களை வைத்திருக்கிறது அப்படி என்று நலத்திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வங்கிகளுக்கு அழைத்து சென்று லோன் எல்லாம் வாங்கி கொடுத்து ஆண்டவருடைய அன்பையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். இது முதலாளி வர்க்கத்தினருக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. 1995 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள், இதே மாதம் தான், பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள் ஊருக்காக வருவதற்காக அவர்கள் உதம்பூரிலிருந்து இந்தூரை நோக்கி பஸ்ல ஏறினார்கள். பஸ்லே ஏறின போது அதோடு ஒரு 3 பேரும் அந்த பேருந்திலே ஏறினார்கள். 5 மணி நேரம் உதம்பூரிலிருந்து இந்தூர் வர வேண்டும் என்று சொன்னால் 5 மணி நேர பயணம். நடு காட்டிலே வாகனம் பஸ் வந்து கொண்டிருந்த போது அதிலே இருந்தவர் யார் என்று சொன்னான், சமந்தர் சிங் என்ற ஒரு மிக கொடிய ஒரு கொலைக்கார். அருள் சகோதரிக்கும் தெரிந்தவன் தான். எழும்பி ஒரு 3 பேர் எழும்பி அதிலே சமந்தர் சிங் என்பவன் அந்த அருள் சகோதரியை கத்தியினாலே குத்துகிறான். 1 குத்தல்ல 2 குத்தல்ல, பஸ்லேயும் குத்தி பஸ்லிருந்து வெளியே தூக்கி போட்டு கிட்டத்தட்ட 40 இடங்களிலே கத்தியால் குத்தி கொலை செய்து அதே இடத்திலே போட்டுவிட்டு போய்விட்டார், ஓடிவிட்டார்கள். 3 நாட்களுக்கு பிற்பாடு கொலையாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். இப்போது அவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு என்ன செய்கிறார்கள், ஜெயிலிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் அந்த குடும்பத்தார் அந்த சமந்தர் சிங்கை மன்னிக்க முன்வந்தார்கள். அவனை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு உள்ளே ஜெயிலுக்குள்ளே போய் சந்திப்புக்கான ஏற்பாடு நடைபெறுகிறது. சமந்தர் சிங் பயப்படுகிறார். என்னை குருஜி பார்க்க வேண்டும், குருஜி என்ற சாமியார், ஃபாதர் பார்க்க வேண்டுமா? எதற்கு பார்க்க வேண்டும்? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே, அப்படி என்று சந்திக்க மறுக்கிறார்.
ஏனால் ஜெயிலிலே இந்த கொலை நிமித்தம் ஜெயிலிலே இருந்தவர்களும் உடன் கைதிகளும் எல்லாரும் இவனை வெறுத்தார்கள், ஒதுக்கிவிட்டார்கள். தனிமையிலே உழந்து கொண்டிருக்கின்றான். மக்களுடைய அருள் வாழ்வுக்காக உழைத்துக் கொண்டிருந்த ஒரு அருள் சகோதரியை 1-2 முறை 40 இடங்களிலே கத்தியால் குத்தி கொலை செய்த ஒரு மனிதனை அப்படி நிவர்த்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் கடைசியாக மீண்டும் மீண்டும் விசாரித்து உறுதிப்படுத்தி கொண்ட பிற்பாடு சந்திக்க சம்மதிக்கிறான். இதே ராணி மரியாவுடைய பெற்றோர் கொச்சிலிருந்து கிளம்பி மத்திய பிரதேசத்திலே சென்று அந்த கொலையாளியை சந்திக்கிறார்கள். மன்னிப்பை வழங்குகிறார்கள். நாங்கள் உன்னை மன்னித்து விட்டோம் அப்படி என்று மன்னிப்பை கூறினார்கள். அவனால் நம்பவே முடியவில்லை. இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு அருள் சகோதரனுடைய பெற்றோரா இவ்வாறு என்னை சொல்லுகிறார்கள் அப்படி என்று அவன் வியப்புற்று நின்றான். கடைசியாக இந்த குடும்பத்தாரை அவனை ஜாமீனில் எடுக்க உதவி புரிந்து அவனை ஜாமீனில் வெளியே எடுத்து கடைசியாக அவனை கேரளத்திற்கு அழைத்து வந்து அவர்களுடைய அருள் சகோதரனுடைய வீட்டிலே தங்க வைத்து அன்பை வெளிப்படுத்தினார்கள். கடைசியாக பொது மன்னிப்புக்கு பரிந்துரை செய்யப்பட்டு பொது மன்னிப்பு பெற்று அவன் விடுதலையாகி இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மத்திய பிரதேசத்திலே. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மன்னிப்பை பற்றி எளிதாக பேச முடியும். மன்னிப்பை பற்றி எளிதாக கட்டுரைகளை எழுத முடியும். மன்னிப்பை பற்றி அதிகமாக பிரசங்கிக்க முடியும். ஆனால் வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துவது என்பது மிக மிக கடினமான ஒன்று. ஆனால் அதை இந்த ராணி மரியாவுடைய பெற்றோரும் உடன்பிறப்புகளும் அதை வெளிப்படுத்தி கிறிஸ்துவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தி அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று அவனை ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். இந்த நாளிலே சிந்தனைக்குரிய பகுதியிலே யோசேப்பை பற்றி தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம். சண்டே ஸ்கூலில் இருந்தே அதிகமாக கேட்கின்ற ஒரு நிகழ்வு யாருடையது என்று சொன்னால், வாலிபர்கள் மத்தியிலேயும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு பாத்திரம் யார் என்று சொன்னால் இந்த யோசேப்பு தான். யாக்கோபுக்கு 12 ஆண் மக்கள். 12 ஆண் மக்களிலே ஒருவர் தான் இந்த யோசேப்பு. தன்னுடைய சொந்த 11 சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டு கடைசியாக அடிமையாக விற்கப்பட்டு இருந்த விற்கப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. அப்பேற்பட்ட நிலையிலே இருந்த ஒரு யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை எவ்வாறு மன்னிக்கிறார் என்பதை குறித்துதான் இந்த பகுதியிலே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம். இதிலே 3 மிக முக்கியமான படிநிலைகளை இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 1 முதல் 15 முடியுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது மிக மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆகவே காலத்தில் எல்லாவற்றையும் குறித்து பேச முடியாது. காலத்தின் அருமையை கருதி 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைத்து நான் இறைச்செய்தியை நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது வாசிங்கள் பார்க்கலாம். 45வது அதிகாரம் 1வது வசனம். யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. போது அன்பானவர்களே,
சகோதரர்களை காட்டிக் கொடுக்காத யோசேப்பு. சகோதரர்களை காட்டிக் கொடுக்காத யோசேப்பு. அடிமையாக விற்கப்பட்டு போய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலிலே தள்ளப்பட்டு அங்கிருந்து அரண்மனைக்கு வந்து அதிபராக உயர்த்தப்பட்ட யோசேப்பு உணவுக்காக பஞ்சம் பிழைக்க வந்த சகோதரர்களுக்கு 2-3 முறை தன்னை வெளிப்படுத்தாமலே அனுப்பி வைக்கிறார். மீண்டும் வரத்தக்க வகையிலே அவர்களை அனுப்பி வைக்கிறார். கடைசியாக ஒரு கட்டத்திலே தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தன் சகோதரர்களுக்கு தான் யார் என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் வருகிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய சகோதரர்களை பற்றி தன்னுடன் நிற்கின்ற எகிப்தியர்களும் பார்வோன் வீட்டாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது, எவ்விதமான தவறான புரிந்து கொள்ளுதலும் தன்னுடைய சகோதரர்களை குறித்து வந்துவிடக்கூடாது என்பதிலே யோசேப்பு கருத்தாயிருந்து என்ன செய்கிறான்? எகிப்தியர்களையும் தன்னை சுற்றி நின்ற எகிப்தியர்களையும் பார்வோன் வீட்டாரையும் வெளியே அனுப்புகிறார். நீங்கள் வெளியே போங்கள் அப்படி என்று சொல்கிறார். நிச்சயமாகவே யோசேப்பு தான் யார் என்று தன்னை வெளிப்படுத்துகின்ற போது சகோதரர்கள் தனக்கு இழைத்த தீங்கை ஒருவேளை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் நிச்சயமாகவே இவர்களையும் பார்வோன் வீட்டாரும் எகிப்தியர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால் ரொம்ப ஜாக்கிரதையாக சகோதரர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும் முகமாக அவன் செயல்படுகின்றான். அவர்களை வைத்தே கேட்டிருக்க முடியும், யாரடா என்னை கொலை செய்ய முயற்சித்தது, ஐடியா கொடுத்தது எந்த சகோதரன், அல்லது என்னை குழியிலே தூக்கி போட சொன்னதற்கு எந்த சகோதரன் எனக்கு உங்களுக்கு ஐடியா தந்தான், அல்லது என்னை அடிமையாக விற்று போடுவதற்கு எந்த சகோதரன் ஐடியா தந்தான், அப்படி என்று கேட்டு விசாரித்திருக்க முடியும். ஆனால் அதை எல்லாவற்றையும் எதையும் அவன் செய்யவே இல்லை. அதற்கு மாறாக அவன் என்ன சொல்லுகின்றான் பாருங்கள். நீங்கள் அதான் பின்வரும் அந்த பகுதி சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்படவும் விசனமாயிருக்கவும் வேண்டாம். நாம் இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டும். தன்னை விற்று போட்டு தன்னை குழியிலே தள்ளி போட்டு ஜெயிலிலே தள்ளப்படுவதற்கு காரணமாயிருந்த தன்னுடைய சொந்த சகோதரர்களை பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் யோசேப்புக்கு கிடைத்தது. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவன் என்ன செய்கிறான் சொன்னா, இப்போ தன்னை வெளிப்படுத்துகிறான். ஆனா சகோதரை பார்த்து சொல்லுகிறார், சஞ்சலப்பட வேண்டாம், விசனமாயிருக்க வேண்டாம். ஏன்னா 2 விதத்திலே அவர்கள் அதிர்ச்சியுற்று நிற்கிறார்கள். ஒன்று, நாம் விற்று போட்ட சகோதரன் யோசேப்பு இன்னமும் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி. அதில் 2வது அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அவன் இப்போது நமக்கு முன்பாகவே நிற்கிறான் என்ற செய்தி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஆகையினால் இவன் நம்மை என்ன செய்ய போகிறானோ என்ற கலக்கம், இதய துடிப்பு அவர்களுக்குள்ளே கலக்கம் ஏற்பட்டு இதய துடிப்பு அவர்களுக்குள்ளே அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் பாருங்கள், சகோதரர்களை அவன் திடப்படுத்துகின்றான். இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போமே, நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்ப்போமே. நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள், நம்மை புறங்கூறினவர்கள், நம்மை வேடிக்கை பார்த்து சிரித்தவர்கள், நம்மை கீழே தள்ளிவிட எத்தனைத்தவர்கள், இவர்கள் எல்லாம் நினைக்கும் போது என்ன செய்வோம்? வாய்ப்பு
வரட்டும், சந்தர்ப்பம் வரட்டும், பார்த்து கொள்ளலாம். அதே வாய்ப்பு அமைகின்ற போது நாமும் அவர்களை ஒரு வழி பண்ணி விடுவோம். ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. தன்னுடைய சகோதரர்களுக்கு காட்டி கொடுப்பதற்கு பதிலாக தன்னுடைய சகோதரர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார். எகிப்தியரையும் பார்வோன் வீட்டாரையும் வெளியே அனுப்பி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் உங்கள் சகோதரன் யோசேப்பு அப்படின்னு கதறி அழுகிறார். இந்த கதறி அழுதல் சத்தம் அறைக்கு வெளியே நிற்கிற எகிப்தியரும் கேட்கிறார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்கிறார்கள். ஆனால் விஷயம் அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது. அந்த அளவிற்கு பக்குவமாக யோசேப்பு இந்த காரியத்தை டீல் பண்ணுகிறார். அடுத்து 2வது பாருங்கள், அடுத்த மிக முக்கியமான காரியம் 5வது வசனமும் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படிக்கு கடவுள் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7வது வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அதாவது வாழ்க்கையிலே நடந்தவை எல்லாம் நன்மைக்கே என்று தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு முன்பாக யோசேப்பு அறிக்கை செய்கிறார். என்ன பெரிய ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதராக யோசேப்பு இருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யோசேப்பு ஆரம்பத்துல சொப்பனம் கண்டார். என்ன சொப்பனம் சொல்லுங்க பார்க்கலாம். 12 அரிகட்டுகள், 12 அரிகட்டுல எத்தனை அரிகட்டு நிமிர்ந்து நிக்குது? ஒரு அரிகட்டு நிமிர்ந்து நிற்கிறது. மற்ற 11 அரிகட்டுகளும் தலை வணங்கி நிற்கின்றன. அப்ப இதை சொல்லும் போது சகோதரர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள், நீர் என்ன எங்களுக்கு தலைவனா? உங்களை நாங்கள் 11 பேரும் நின்று வணங்கி நிற்க வேண்டுமா? அப்போது என்றே சகோதரர்களை ஊகித்துக் கொண்டார்கள். அது யோசேப்பினுடைய மனதிலே இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். கடவுள் ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை கொடுத்து உன் நிலைமை இப்படி ஆகும் என்று சொல்லுகிறார். உன்னை ஒரு தலை நிமிர்ந்து நிற்க ஒரு அதிபதியாக வைப்பேன் என்பதை ஒரு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்திலே அந்த சொப்பனம், அந்த தரிசனம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க. சொந்த சகோதரர்களே வெறுக்கிறார்கள், சொந்த சகோதரர்களே பொறாமை கொள்ளுகிறார்கள், சொந்த சகோதரர்களே இவன் அப்படியே செத்து போகட்டும் என்று குழியிலே தூக்கி போடுகிறார்கள். அதிலே ஒரு சிலருடைய இரக்கத்தினாலே அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். அடிமையாக விற்கப்படுகிறவன் அடிமை வேலை செய்கிறான். போத்திபாரனுடைய வீட்டிலே, எகிப்திலே. அங்கேயும் பொய் குற்றம் சாட்டப்படுகிறான். அங்கேயும் பொய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலிலே தள்ளப்படுகிறான். அவன் கண்ட சொப்பனத்திற்கும் அவன் அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கும் இடையிலே எவ்வளோ இடைவெளி, எவ்வளோ கடினமான பாதை அவன் கடந்து செல்ல வேண்டியது இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகினாலேதான் அவன் நினைத்தான், நடந்தவை எல்லாமே நன்மைக்குதான். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். உன்னதமான ஆசீர்வாதங்களை குறித்து கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை நிறைவேற்றுகின்ற பயணத்திலே பலவிதமான இடரல்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பற்பல வியாதிகள், பற்பல எதிர்ப்புகள், இவைகளெல்லாம் தாண்டி பயணிக்கிறோம். ஆனா அநேக நேரத்திலே நாம் பாதியிலே விழுந்து போய் விடுகிறோம். ஆகையினால் கடவுளுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாம முடியாமல் திகைத்து நிற்கிறோம். அப்போ யோசேப்பு நினைத்தான்,
கடவுள் இந்த சொப்பனத்தை தந்தார், அது என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை யோசேப்பு தெளிவாயிருந்தான் சொப்பனத்திலே. ஆகையினால் இந்த பிரச்சனைகள், இந்த கண்ணீரின் அனுபவங்கள், இந்த பாடுகள் அவனுக்கு ஒரு பொருட்டாக தோன்றவே இல்லை. அவன் சொல்லுகிறான், எல்லாம் நன்மைக்கு தான்ப்பா. உங்களை பூமியில உங்களுடைய சன்னதி ஒளிந்து போகாதபடிக்கு, கடவுள் காக்கும்படிக்கு, உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு உங்களை ஆதரிக்கும்படிக்கு கடவுள் உங்களை என்னை உங்களுக்கு முன்பாக இங்கு கொண்டு வந்து சேர்ந்தார். ஆகையினால் அதை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்படாதீர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு இன்றைக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும், ஒரு பலவீனம் வந்தாலும், ஒரு பிரச்சனை வந்தாலும் கடவுளை பார்த்து கேள்வி எழுப்புகிறோம். இதுலயும் ஒரு கடவுள் ஒரு நன்மை வைத்திருக்கிறார் என்ற ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கிறது? இதுதான் நாம் இந்த யோசேப்பினிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பாடம். அதான் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்குமானால், அந்த பாதையிலே நீங்கள் சந்திக்கின்ற எப்பேற்பட்ட பேரிடர்களாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாயிருந்தாலும், எப்பேற்பட்ட தடுமாற்றங்களாயிருந்தாலும், எப்பேற்பட்ட குழப்பங்களாயிருந்தாலும், அது எதுக்கு ஏதுவானதா? நன்மைக்கு ஏதுவானதுதான். அதான் இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள். கடவுள் ஒரு பெரிய நோக்கத்தோடு குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். அவருடைய பாதை பாருங்கள், ஒவ்வொன்றும் நடப்பதெல்லாம் நன்மைக்குதான். சிலுவை வரையிலும் அவர் இது கடவுள் மக்களுடைய நன்மைக்காகத்தான் இதை இந்த சிலுவையினுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்பதை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, 3வது 14வது வசனம். தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். அடுத்த வசனம் 15வது வசனம் கூட. பின்பு தன் சகோதரர்கள் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். பின் அவன் சகோதரர் அவனோடு சம்பாஷித்தார். 3வது பாருங்க, நிபந்தனையற்ற மன்னிப்பு. இப்போ அரபு கண்ட்ரீஸ்ல நீங்க போய் பார்த்தா தெரியும், கொடிய குற்றங்களுக்கு கொடிய தண்டனை, அதுவும் கொலை குற்றங்களுக்கெல்லாம் தப்பவே முடியாது, மரண தண்டனை. ஆனால் மரண தண்டனையிலிருந்து தப்புவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். மன்னித்தால் மரண தண்டனையிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகையினால் சில குடும்பங்களை சமாதானப்படுத்த என்ன செய்வார்கள்? கருணை தொகை என்ற இதில் பேர்ல பெரும் தொகையை கொடுப்பார்கள். பெரும் தொகையை கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்தி, ஓகே நாங்கள் அவனை மன்னிக்கிறோம் அப்படி என்று சொல்லுவார்கள். அது நிபந்தனைக்கு உட்பட்ட மன்னிப்பு. நீ இவ்வளவு தந்தால் நான் மன்னிக்கிறேன், நீ இன்னபடி இருந்தால் நான் மன்னிக்கிறேன், இதை செய்தால் நான் மன்னிக்கிறேன். ஆனால் எங்கே பாருங்கள், யோசேப்பு அப்படி அல்ல. நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த இதையும் சொல்லவில்லை. அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு சகோதரர்களையும் கட்டி அழுகின்றான், கட்டி பிடித்து முத்தம் செய்து அழுகின்றான்.
கடைசியாக அவர்களோடு மனமிட்டு பேசுகின்றார். எந்த நிபந்தனையும் அவன் விதிக்கவில்லை. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதைத்தான் கடவுள் நமக்கு செய்கிறார். கடவுள் நமக்கு மன்னிக்கிறார். எந்த நிபந்தனையும் அவர் என்ன செய்யவில்லை, விதிக்கவில்லை. அதான் நாம் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதம் 103வது சங்கீதம் 3வது வசனம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, போதும் போதும், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. ஆகவினால் நிபந்தனை இல்லாமல் கடவுள் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். அதே நேரத்தில் நாமும் நிபந்தனையின்றி மன்னிக்க வேண்டும். அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். மன்னிக்கிற காரியம் என்பது பேசுவது எளிது, பிரசங்கிப்பது எளிது, கட்டுரை எழுதுவதும் எஸ்ஸே ரைட்டிங் எளிது. ஆனால் பிராக்டிக்கலா அது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நாம் மன்னிக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே மிக அருமையாக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 27வது வசனம், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 27வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இது சாத்தியமான காரியமா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? நேசிக்கிறவர்களை நேசிக்கிறோம், அன்பு கூறுகளுக்கு அன்பு கூறுகிறோம். ஆனா நம்மை பகைக்கிறவர்களை சிநேகிக்க முடியுமா? நன்மை செய்ய முடியுமா? கேட்டு பார்ப்போம். அடுத்து சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். 28வது வசனத்திலே அதையும் தாண்டி சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை சீர்வதியுங்கள். அடுத்து 29வது வசனத்திலே, உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை காண்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய போதனை. அற்புதகரமானது. இதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய, இன்றைக்கு இந்த மன்னிக்கின்ற ஒரு பண்பு இல்லாத காரணத்தினாலேதான் இன்றைக்கு குடும்பத்திலே பிளவுகள், இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனைகள், தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மன்னிக்கின்ற பண்பு நமக்கில்லை. மன்னிக்கின்ற பண்பு நமக்கில்லை. அதான் கடவுளுடைய மன்னிப்பு கேட்கணும். கடவுள் நமக்கு ஏராளமான மன்னிப்பை தரணும். அதுதான் நாம் விரும்புகிறோம். கடவுளே மன்னியும், நான் செய்த பிள்ளைகளை பொறுத்துக் கொள்ளும், நான் செய்த தவறுகளை மன்னித்தருளும், அப்படி என்று சொல்லி நாம் அன்றாடுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதமான வாழ்வுக்கு தடையா இருக்கிறது, என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே என்று நாம் அன்றாடுகிறோம். கடவுள் நம்ம மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா சொந்த சகோதரனை நாம் மன்னிப்பதற்கு தயாரில்லை. சொந்த மனைவியை மன்னிப்பதற்கு தயாரில்லை. மனைவி கணவனை மன்னிப்பதற்கு தயாரில்லை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மன்னிக்கிற கடவுள், அதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இந்த சோசியல் மீடியாவில் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். என்னவென்று சொன்னால், மன்னிக்கும் சக்தி நம்மில் அநேகருக்கு இல்லை. மன்னிக்கின்ற சக்தி நம்மில் அநேகருக்கு இல்லை. வாழ்க்கையில் மிகவும் பழிவாங்கும் நிலைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மன்னியுங்கள், முன்னேறுங்கள், வாழ்க்கையில் எப்படி இருங்கள்,
சந்தோஷமாயிருங்கள். மன்னியுங்கள், முன்னேறுங்கள், வாழ்க்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். இதுதான் சந்தோஷமான வாழ்க்கையினுடைய ரகசியம். அன்பானவர்களே, நாம் உணர்வோம், சிந்திப்போம். எந்த அளவிற்கு மன்னிக்கின்ற ஒரு மனப்பாங்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை காட்டி கொடுக்கல. தன்னுடைய வாழ்க்கையில நடந்தவை எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே அவர் கருதினார். தன்னுடைய சொந்த சகோதரர் மேல் நிபந்தனையற்ற மன்னிப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசித்துக் கொண்டு அதை வெளிப்படுத்தி வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென், ஆமென்.